தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களை வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியிருக்கிறார். ஒரு பக்கம் டெல்லியில் பாஜக, தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், உட்கட்சியில் கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும், எப்படி போகணும் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் ஆலோசனை கொடுக்குறார். அந்த கூட்டம் முடிந்து எல்லாம் அவங்கவுங்க கிளம்பி இடத்துக்கு போகிறாங்க. 10 மணிக்கிட்ட 9:30 மணி வாக்கில் காட்டு மன்னார் கோவிலில் ஒரு திருமண நிகழ்வை முடிச்சுட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அனௌன்ஸே பண்ணிடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்செட்டில்டாக இருக்காருன்றது நாங்கள் அவகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரே அடியாக சொல்லிட்டாரு. டிசம்பரில் கூட்டணி முடிவு பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டாரு. ரோட்ஸ் அண்டு ஆஸ் வெல் அஸ் டோர் வந்து க்ளோஸ் ஆகலை. பட் இப்போதைக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. டிடிவியோட எக்ஸிட் என்டிஏக்கு எப்பேற்பட்ட தாக்கம்? அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு டைக்ரேஷனில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உபயோகப்படுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த ஸ்டேட்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஓட்டு போட்டு ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, எல்லோரும் யுனானிமஸாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் யுனானிமஸாக இந்த மாற்றம் தேவை என்று. இதனால் பெருமளவில் ஜிஎஸ்டி ரெவென்யூ பாதிக்குமானா கன்சம்ஷனில் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த அடுத்த 6-7 மாதங்கள் வருத்தங்களை சொல்லியும் ஆதரித்திருக்கிறார்கள். ஆமாம், வார்த்தையும் சரி, இருந்தாலும் ஆதரிச்சிருக்காங்க. இல்லை எனக்கு வந்து கம்மியாகுங்க, எனக்கு 10,000 கோடி போகும், அதனால் நம்ம முடியாதுன்னு சொல்லலை. ஸோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு அரசாங்கம் நினைக்கும் போது அனைவரும் ஒன்றா இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையோ இந்த ஒரு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை, கொண்டாடப்பட வேண்டிய விஷயத்தை தமிழ்நாட்டில் ஒண்டி டிடிவி தினகரன் ஹைஜாக் பண்ண பார்த்துருக்காரு. அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக இந்த நடந்தோ தெரியாமலோ நடந்துருச்சு. தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ, எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். இதான் இப்போ தும்மினா தான் கரெக்டாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் வந்து வரும்பொழுது இதை பற்றி பேசிட்டோம்னா தமிழக மீடியாக்கள் எல்லாம் ஜிஎஸ்டியை கொண்டாடாமல் தம் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்ற ஒரு இதனால் சொல்லியிருக்கலாம். அவர் டைமிங் அந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் பார்க்கிறேன். இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, என்ன சித்து விளையாட்டுகள் விளையாடிருக்காங்கலாம் போக போக தெரியும். பல அரசியல் அறிஞர்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க, சித்து விளையாட்டு பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். இது போக போக தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது அதாவது இவர் விலகுகிறார் என்றால் கண்டிப்பாக சதர்ன் தமிழ்நாட்டில் ஒரு செட்பேக் இருக்கும். ஏன்னா அவர் என்டிஏக்கு, ஏன்னா உதாரணத்துக்கு சொன்ன 2021 எலெக்ஷன் போதே டிடிவி தினகரன் அவர்கள் 15 சீட்டுக்கு அக்ரிமெண்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புல் அவுட் பண்ணார். நீங்கள் அந்த ஒரு டேட்டாவை வச்சு ஒண்டி பார்த்தா, நம்ம வந்து அது ஒரு இருந்திருந்தால் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிலாம் வச்சு பார்த்தா கூட, அதை தாண்டி பார்த்தா 40 இடங்கள் 39 இடங்களில் அவர் வாங்கின ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். 21 தொகுதியில் மைனர் ஓட்ஸ் அந்த இது கரெக்டாக கரெக்ட் ரைட். ஸோ அந்த ஒரு 39 தொகுதிகளில் அதனோட இம்பேக்ட் இருந்திருக்கும். அப்போ 75 + 39 114 ஒரு 8 இடத்துல இருந்திருக்கும். ஓகே, ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல அஃப்கோர்ஸ் 5-6 ஷாட் அப்படின்னும் போது எதை வேணால் நடந்திருக்கலாம். அப்போ இந்த அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமோ கூட்டணி அரசாங்கமோ வந்திருக்க வேண்டியது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தன்னுடைய சுயநலத்துக்காக, அதாவது கட்சி தன் கட்டுப்பாட்டை விட்டு போய்விடக்கூடாது. ஏன்னா அவருக்கு வந்து ஓபிஎஸ் இருந்தார், அந்த கட்சி தன் கையில் இருக்குமா, கேசஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் கட்சி தன் கட்டுப்பாட்டை விட்டு போய்விடக்கூடாது என்று சுயநலமாக முடிவெடுத்து அவர் அதிமுகவுக்கு ஒரு பெரிய கேடை செய்தார்ன்னு நான் அப்போவே சொல்லிட்டு இருந்தேன். அப்போலேருந்தே வந்து அவர் செய்ததுலேருந்தே அது தவறு என்று சொன்னேன். இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதே மாதிரி தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை இதுவரைக்கும் பிரதிபலிக்கலை. அதுதான் ஒரு முக்கியமாக இருக்குது. அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய பக்குவம் வந்திருக்கும். சரி, டிடிவி தினகரனை அவர் அரவணைக்க தேவையில்லை. என்டிஏவிடம் சொல்லி, அமித்ஷா அவர்களிடம் சொல்லி,
நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு பிளாக் ஒதுக்குகிறோம்ல, அதில் நீங்கள் டிடிவி தினகரனுக்கு நீங்கள் வந்து அகாமடேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ப்ராமிஸை கொடுத்துருங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இந்த அலையன்ஸை அப்படி என்று கூட சொல்லியிருக்கலாம். அந்த விஷயமும் பெருமளவில் வரலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கலைன்னு தான் பார்க்கிறேன். டிடிவி தினகரன் என்னை பொறுத்த வரைக்கும் சமரசமாகி திருப்பி என்டிஏ கூட்டணிக்குள் வந்து விடுவார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து விடுவார். ஏன்னா அவர் எங்கே போக போகிறாருன்றதை பொறுத்து. ஏன்னா அவரால் விஜய்கிட்ட போக மாட்டார். ஏன் முடியாதா? முடியாதுன்னு கிடையாது, திமுகனா முடியாதுன்றதை புரிஞ்சுக்க. திமுக கண்டிப்பாக விஜய் ரைட் ஆஃபே பண்ண முடியாது. விஜய் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஒரு விஜய் ஆப்ஷனுக்கு அவர் போனால் 2வது 3வது ஃபீல்டில் தான் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேலயும் அப்படிதான் இருக்க முடியும். 2%, 3%, 4% கண்டிப்பாக என்டிஏவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்கு. நான் சொல்றது பிரதமரே நின்று பேசியிருக்காரு. அதனால் அந்த உரிய மரியாதையை கொடுத்துருக்கு, ரைட். ஆனால் அதிமுக, அதனால தான் சொன்னேன், அதிமுகவுடன் அவர் கூட்டணி சேர வேண்டும் சொல்ல, கூட்டணிக்குள் கூட்டணியாக என்டிஏனுடைய கூட்டணியாக அவர் இருப்பார் என்பது எனக்கு மாற்று கருத்தில்லை. இன்னொன்று, அவருக்கு சில நிர்பந்தங்களும் உண்டு. இந்த சென்ஸ் அவருடைய இந்த எலெக்ஷன் கமிஷன் கேசஸ்லாம் இன்னும் முடியலை. அதனால் மத்திய அரசை பகைத்து கொண்டு அவர் வந்து அரசியல் செய்ய மாட்டார். அவர் அந்த முதிர்ச்சியெலாம் நிறையா உண்டு. அவர் பேரில் இருக்கக்கூடிய வழக்குகள் இதெல்லாம், இதுக்காக அவருக்கு ஒரு சின்ன நிர்பந்தமும் உண்டு. நான் அதனால் அவங்க பாஜக பாரு தன்னுடைய ஏஜென்சிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. இது வந்து ஒரு கள யதார்த்தம். அனைத்து அரசியல்வாதிகளும் இதெல்லாமும் கருத்தில் கொள்வார்கள். டிடிவி போன்றவர்கள் கண்டிப்பாக கருத்தில் கொள்வார்கள். பாதிப்பு இருக்கும் என்றால் இருக்கும். அதுவும் தென் தமிழகத்தில் பாதிப்பு இருக்கும். அது வந்து இந்த தேவர் சமூகத்தினுடைய ஓட்டுகள் எதுவுமே வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் என்ற நேரேட்டிவ் அங்கே கட்டமைக்கப்படும். ஏன்னா ஓபிஎஸும் இல்லை, டிடிவி தினகரனும் இல்லை, சசிகலாவும் இல்லை, அனைவரும் ஒதுக்கப்பட்டார்கள்னா இப்போ பாஜக நிற்கக்கூடிய இடங்களில் வேணால் அவர்களுக்கு அது ஓட்டு வரும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகம் என்பது ஒரு பெரிய ஒதுக்கப்பட்டது என்ற ஒரு மனநிலை வரும். செல்லூர் ராஜு இருக்காங்க, இவர் இருக்காரு, அது பேர் உதயகுமார்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ப்ராமினெண்ட்டாக வரல. அவங்க தொகுதிக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்காங்களே தவிர பேன் தமிழ்நாடு லீடராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அதனால் வந்து அந்த அங்கீகாரத்தை எல்லாம் கொடுத்தாவது அந்த தேவர் சமூகம், முக்குலத்தோர் சமூகம், சரி நம்ம கட்சி. ஏன்னா இது வந்து நான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5 ஜாதி பிரிவுகள் ஒரு இடத்துல கோலோச்சும். தலித் பிரிவினர்கள் அக்ராஸ் தமிழ்நாடு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொங்கு மண்டலத்தில் கவுண்டர்களும், தென் மண்டலத்தில் வந்து தேவர்களும் நாடார்களும், அதாவது நம்ம தஞ்சாவூருக்கு கீழே போனீங்கன்னா தேவர்களும், வட மண்டலத்தில் வன்னியர்களும் ஒரு ஜாதியாக ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஓட் பிளாக். அஃப்கோர்ஸ் தலித் சமூகத்தினர் அங்கே தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற அந்த பக்கத்துலேயும், இங்கே வந்து மற்ற தலித் சமூகங்களும் இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் இன்னொரு விதமாக அந்த பள்ளர், பறையர் அண்ட் அருந்ததியர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுகள் அங்கே ஆனால் அது முழுக்க நீங்கள் எடுத்திங்கன்னா தலித் சமூகம் என்ற ஒரு பிளாக்காக எடுத்திங்கன்னா அவர்கள் பறந்துபட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சமூகத்தினுடைய அவர்களுக்கு உண்டான ஒரு பிரதானப்படுத்தப்படவில்லை. அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து நாடார சமூகத்தையும் இவர்கள் பெரிய அளவில் பிரதானப்படுத்தலை. அப்போ அதை வந்து பாஜக கண்டிப்பாக செய்கிறது. நயினார் நாகேந்திரன் அவர்களை தேவர் சமூகத்தில் இருந்தும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து ஒரு நாடார் சமூகத்திலேருந்து ஒரு பெரிய பிரதானப்படுத்துகிறது. அது வந்து பாஜகவுக்கு கை கொடுக்குமே தவிர அதனுடைய பலன் முழுக்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டியது இதனால் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதுக்கு இது வந்து ரெக்டிஃபையபிள் ப்ராப்ளமாக தான் பார்க்குறேன். இது வந்து அமித்ஷா அவர்கள்லாம் தலையிட்டு ஒரு ரெக்டிஃபை பண்ணக்கூடும். இதை செங்கோட்டையன் விஷயத்தில் அமித்ஷா தலையிட மாட்டார். அது பார்ட்டி அஃபேர். ஆமாம், அது பார்ட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அது வந்து அவர் முன்னெடுத்து ஒரு தலையிட்டு எதுவும் பண்ண மாட்டார். ஆனால் டிடிவி தினகரன் என்பது தனி பார்ட்டி. அதனால் அவரை வந்து அரவணைக்க வேண்டிய இடத்துல பண்ண வேண்டும் என்றால் அமித்ஷா அவர்கள் முயற்சி எடுத்து 2021 அமித்ஷா அவர்கள் முயற்சி பண்ணார். 2021 தான் சொல்கிறேன். 2021 நான் ரொம்ப க்ளோஸாக இன்வால்வ் இருந்தேன். 15 சீட்டுன்னு சொல்கிறேன். 15 சீட்டு ஒதுக்கப்பட்டு அக்ரிமெண்ட் முடிஞ்சு, இன்ஃபேக்ட் நான் ஒரு டிவி விவாதத்தில் நாளைக்கு அடுத்த நாள் மதியம் 3 மணிக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகுதுன்னு சொல்கிறேன். 9-10 மணிக்கு வந்து கால் ஆஃப் ஆகுது. இதுதான் நிலைமை ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2021 நடந்த தவற்றை 2026
டிடிவி தினகரனும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 3 பேருமா சேர்ந்து இந்த செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இது ரெக்டிஃபையபிள் ப்ராப்ளம். ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டா போதும். நீங்கள் என்டிஏல, ஏன்னா பிஜேபியும் சொல்லலை நீங்கள் என்டிஏல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அறிவிக்கவில்லை. நாகேந்திரன் சொல்கிறாரண்ணா, நைனா நாகேந்திரன் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒரு உள்ளுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, அதை ஒரு அறிவிப்பின் போது ஒரு இப்போ அமித்ஷா அவர்கள் இதுக்கு வந்தாங்க, மதுரைக்கு வந்தாங்க, அப்போல்லாம் இருக்கும்போது ஒரு கூட்டணியாக அவர்கள் அனைவருமே ஒரு எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இந்த மாதிரி யாரும் இன்னும் மேடையில் தோன்ற ஆரம்பிக்கவில்லை டுகெதராக. அது மாதிரி ஒரு தோற்றம் வரும்போது அவருக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படும். கண்டிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ ஒரு பரிந்துரைத்தால் அதனை கண்டிப்பாக அவர் மறுபரிசீலனை செய்து அதனால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக முடிவு கொண்டு வரும். ஏன்னா அவர் பண்ணும்போது கூட அவர் அதிமுகவும் திட்டவில்லை, பாஜகவும் திட்டவில்லை. நான் இல்லைன்ற மாதிரி தான் அந்த முடிவை டிசம்பர் கிட்ட எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரே தவிர, நான் சுத்தமாக கிடையாது, நான் விஜயோட போகிறேன், இல்லை திமுகவோட போகிறேன், இல்லை நாங்கள் தனியாக இன்னொரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. ஸோ அதனால் இந்த ஸ்பெக்குலேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட பண்ணியிருக்கலாம். சும்மா ஒரு பார்கெனிங் பவர் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கூடாதுன்றது. பார்கெனிங் பவரை தாண்டி அவர் பெரிய பார்கெனே கிடையாது. அவருக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ இல்லை 5 கொடுத்தாலே போதும், 5 சீட்டு கொடுத்தா கூட போதும் என்ற மனநிலையில் இருப்பார். 2024 அவர் 1 சீட்டு தான் கேட்டார். அவருக்கு 2 சீட்டு கொடுக்கப்பட்டது. ரைட், 2 3 கொடுத்தாங்களா? 2 கொடுத்தாங்க. அவர் 1 தான் கேட்டார், 2 கொடுக்கப்பட்டது. அதனால் அவர் பெரிய பார்கெனிங்கில் அவர் பெரிய இவனுக்கு இவ்வளோ கொடுத்தாதான் வருவேன் தேமுதிக மாதிரிலாம் இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப அகாமடேட்டிவாக தான் இருந்தார் 2024 போது கூட. 2026 அவருக்கு உண்டான ஒரு தென் மாவட்டங்களில் சில சீட்டுகள் கண்டிப்பாக கேட்பார். அதில் முக்கியமாக ஒரு சில சீட்டு வேண்டி விரும்பி கேட்பார். அதெல்லாம் அகாமடேட் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்று தான் தோன்றுகிறது. அதனால் அதில் எனக்கு ஒரு இது இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சலசலப்பு தவிர்த்திருக்கக்கூடியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த சலசலப்பை, அதுவும் இந்த ஜிஎஸ்டி மாதிரி ஒரு விஷயம் இது ஒரு பிரதானப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல இந்த சலசலப்பு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது என்பதில் மாற்று கருத்தில் ஐ திங்க் இது ரிசால்வ் ஆகிடும். ஓகே, இதில் என்டிஏ உடைய கூட்டணி தலைவர் அப்படின்றது திரு இபிஎஸ், அது திரு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போயிட்டார். ஒரு பக்கத்தில் திமுக அதனுடைய கூட்டணியை பலப்படுத்த நினைக்குது. ஏற்கனவே ஒரு சாலிடாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அத்தனை கட்சிகள், அவ்வளோ கட்சிகள் மேடையில் இடம் பத்தாத அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி மக்கள் நீதி மையத்தை உள்ளே கூப்பிட்றாங்க. தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாமகவில் ஒரு பக்கம் வருமோன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இது போல் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை ரெடியாக வச்சுருக்காங்க. வெளியிலையும் போகக்கூடாமல் புதுசாகவும் உள்ள இதை பார்க்குறாங்க. மறுபக்கத்தில் 2 கட்சி தான் இப்போதைக்கு கூட்டணியில் இருக்குது. அதை தாண்டி சின்ன சின்ன கட்சிகள், ஐஜேகே, ஏசிஎஸ் அவர்கள், அது போன்ற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் இருக்காங்க. மேஜராக தேமுதிக அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது, பாமக எப்படி இருக்குன்னு தெரியாது, யார் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. கூட இருந்த ஓபிஎஸ் போயிட்டார் ஆல்ரெடி. டிடிவி அவர் சிஎம் கேண்டிடேட் வரைக்கும் ரெடின்னு சொல்கிறார், அது ஏற்றுக்க தயார்ன்றார். நான் இபிஎஸ் அதை ஏற்றுக்கிற தயார்ன்றாரு, பிரச்சாரம் பண்ணவும் தயார் அப்படின்றாரு. இவ்வளோ சப்மிசிவாக வந்ததுக்கு அப்புறமும் ஏன் அந்த ஒரு அகாமடேட்டிவாக என்டிஏக்குள்ள இபிஎஸ் தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள அந்த ஒரு பிஜேபி ஏடிஎம்கே ஒரு அகாமடேட் பண்ண மாட்டாங்க? ஏன் தயக்கம்? அதாவது எனக்கு என்னென்னா, நீங்கள் கரெக்டான அருண் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் சொன்னீங்க. திமுகனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து கலைஞர் காலத்தில், கருணாநிதி காலத்திலேருந்தே கூட்டணியை அரவணைத்து செல்வது என்பது. அதில் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியை மிஞ்சி விட்டார்னு தான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 17 இந்த கூட்டணி உருவாச்சு, 17-18 இங்கே உருவாச்சு. 19 எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த கூட்டணி ஒரு ஷேப் எடுக்க ஆரம்பிச்சது. ஒரு 8 வருடங்களுக்கு ஒரு கூட்டணியை உள்ளுக்குள்ளே என்ன சலசலப்பு இருந்தாலும், ஆனால் அது வெளியில் பேசாத, வெளியில் அதை ஒரு பிரேக் பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட தள்ளி கொண்டு போக முடியாமல் கூட்டணியை அரவணைத்து செல்வதில் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கருணாநிதியை விட திறமையாக செயல்பட்டிருக்கார். அது நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 25 கோடி கொடுத்தாலும், மற்ற கட்சிகள்லாம் அவர் முத்தரசன் சொன்ன மாதிரி மற்ற கட்சியெலாம் எவ்வளோ வாங்கினா உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் கூட, எல்லாம் நடந்தால் கூட, மதிமுகவில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சரி, காங்கிரஸுக்கு ஒரு உரிய மரியாதை கிடைக்கலன்னு அவங்க பேசினாலும் சரி, விசிகானுடைய கொடி கம்பங்களை நடுவதற்கு கூட போலீஸ் உத்தரவு கிடைக்கலன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் இருந்தாலும் கூட்டணியில் ஒன்றாகவே இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு பாராட்டத்தக்க வேண்டியது.
ஏன்னா அவர்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இன்னும் நிறைய பேர் உள்ளே வரணும் என்பது நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பதட்டம் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி போக வேண்டும் என்ற மனநிலை மக்கள் மத்தியில் பெருமளவில் வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா, யாருக்கே ஓட்டு போடுவேன்றது தான். இப்போ மக்கள் இந்த ஆட்சியை மாற்றி வேறு ஆட்சியை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது. நிறைய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு மது பிரச்சனைகள், மது அண்ட் போதைப் பொருட்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். இவர்கள் சொன்ன எந்த ஸ்கீமையுமே செய்யலை. அங்கங்கே ஏதோ தொட்டு பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுப்பது கூட முழுக்க அனைவருக்கும் கொடுக்கவில்லை. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மிகப்பெரிய அளவில் இவர்கள் கொடுத்த 530 540 வாக்குறுதிகளில் தொடாமையே விட்டது கிட்டத்தட்ட 400-450க்கு மேலே தொடாமையே விட்டாச்சு. இந்த மாதிரி பல ஃபெயிலியர்கள். அதுக்கு மேலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. நான் போய் முதலீடு ஈட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வருஷம் வெளிநாடுக்கு போகிறாரே தவிர அதுலேருந்து எந்த முதலீடு வந்தது, அதனால் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, பொருளாதார ரீதியாக நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு நீங்கள் இன்னும் பெருசாக இன்னும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஃபார் திமுக. ரெண்டாவது, அனுகூலம்னு அவர்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செட்பேக் என்னென்னா, ஊடகங்களை கையில் போட்டுக்கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பல யூடியூப் சேனல் இன்ஃப்ளூயன்சஸை கையில் போட்டுக்கிட்டு அந்த ஊடகம் மூலமாக எல்லாம் ஹங்கி டோரி, அதாவது எல்லாம் சூப்பராக இருக்குங்க, மாதம் மும்மாறி பொழிகிறது, பாலாறு தேனாறு ஓடுகிறது அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை பிம்பத்தை உருவாக்கியது அவர்களுக்கு மிகப்பெரிய செட்பேக். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. மக்கள் கோவத்தில் இருக்கும்போது அங்கே உட்காந்து ஊடகங்கள் அதை பண்ணிட்டாங்க, 500 கோரிக்கைகள் மேலே அல்லாது வாக்குறுதிகள் மேலே அனைத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இதை ஒரு கேள்வி கூட கேட்காம, ஒரு அரசியல்வாதி பேசும்போது அதை கேள்வி கூட கேட்காம, என்னங்க இவ்வளோக்கு மேலே நீங்கள் பண்ணவே இல்லையேன்னு ஒரு ஊடகத்தினுடைய அறம் என்பது என்ன, அந்த கேள்வியை கேட்க வேண்டியதானே, மக்கள் மனநிலையை கேட்க வேண்டியதானே. சில ஊடகங்கள் பண்ணுறதை தவிர மெஜாரிட்டி 90 to 95% ஊடகங்கள் அந்த கேள்வியை கூட கேட்பதற்கு இல்லை. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு அந்த சைக்கலாஜிக்கலாக ஒரு இம்பேக்ட் ஆகும். என்னடா நான் இங்கே சஃபர் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே ஒருத்தன் எல்லாம் நல்லா இருக்குன்றான், அப்போ எவன் நல்லா இருக்கான், நான் ஒண்டி தான் சஃபர் பண்ணுறேன்னா, எவன் நல்லா இருக்கான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்பான், ஏன்பா நீ ஒத்துக்கிறியாப்பா அவன் சொல்கிறேன், ஓ போயா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இவர்களுக்குள்ளே பேசி இது என்னென்னா ஒரு சைக்காலஜி, நான் ஒரு இது தத்துவமாகவே சொல்கிறேன். ஊடகங்கள் இதை பெருமளவில் பேசி ஒரு விவாதம் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லைனா அது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ்டாக அது கொஞ்சம் செய்திருக்கலாம். ஓவராக எல்லாமே நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னதில் பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, மக்கள் அதை ஒரு வெறுப்பாக மாற்றிக்கிட்டாங்க. என்னடா அது நம்ம சஃபர் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே உட்காந்து ஊடகங்கள் அதை பார்க்குறான், இருந்தாலும் அவன் அதை அப்படி சொல்கிறான், அப்போ காசை வாங்கிட்டு பண்ண வைக்கிறாங்க. இப்போ எங்களை முட்டாளாக்குற அளவுக்கு அரசு இந்த மாதிரி ஊடகங்களை கையில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறாங்களா, ஐ வில் ஷோ ஹூ ஐ ஆம் எலெக்ஷன் போது அப்படின்னு இந்த சைலண்ட் மெஜாரிட்டி, சைலண்ட் வாய்ஸ்ன்றது வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஊடகத்துலேருந்து அதை சொல்லி இது பண்ணியிருந்தா கூட, பிரதிபலிச்சிருந்தா கூட என்ன ஆயிருக்கும், எப்பா எவனோ பேசினா பாரு, அது கரெக்டாக தான்ப்பா சொன்னான் அப்படியே உன்னுடைய கோபம் கம்மியாக இருக்கும். இப்போ சொல்லவே விடாமல், வெளியில் எதை சொன்னாலும் விடாமல், சரி வேறு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் யாராவது ஒரு போட்டானா அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு லேடி ஒரு போஸ்டரில் ஏதோ சாணி ஏதோ அடித்தாங்க, ஒரு பாட்டி அவங்களுக்கு ஏதோ தனிப்படை அமைச்சு அது யாருன்னு தேடினது, இதெல்லாம் இன்னும் கோபம் வரும். வாட் சார்ட் ஆஃப் கவர்மெண்ட் இது, இதை கூட பற்றி ஒரு பேசாத ஒரு ஊடகங்கள் இருக்குன்னா, அப்போ என்னுடைய கோபம் நியாயமானது, அந்த கோபத்தை நான் எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்த. இது 2 மிகப்பெரிய நெகட்டிவ். பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பெரிய ஆன்டி அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்வதற்கு எடப்பாடி அவர்கள் தயாராக இல்லை. ஏன் அதுதான் தெரியல. அதுதான் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, நான் போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். நான் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இந்த மாதிரி எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், பிஸ்னஸ்க்கும் பண்ணுவேன், எலெக்ஷன்ஸ்க்கும் நிறையா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவன் தான். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு யாருக்குமே புரியாத அளவுக்கு அவர் அப்படியே பயங்கர கை அப்படி மூடி வச்சுட்டு இருக்காரோன்னு தோணுது. மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா இது நம்ம ஜனவரி மாதம் பேசும்போது நான் என்ன சொன்னேன், எலெக்ஷன் கூட அட்வான்ஸ் ஆகும், ஏன்னா சொன்னேன் நான். அது இப்போ இதுக்கு மேலே ஆக வாய்ப்பு, ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு வித் சர்ப்ரைஸ் நீங்கள் சொல்லி சர்ப்ரைஸாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா,
அப்போ எடப்பாடி அந்த அந்த அவரை ஃபோர்ஸ் பண்ண வச்சுருக்கணும். இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் லீடராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ஆப்போசிஷனை பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கிட்ட எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா, நான் அதை தான் எதிர்பார்த்தேன். ஏப்ரல் மாதம் அந்த கூட்டணி அறிவித்த பிற்பாடு, அதுவும் தமிழ் புத்தாண்டுக்கிட்ட அறிவித்த போது நான் அதுதான் எதிர்பார்த்தேன். இது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கூட்டணியாக வந்தால் அது வந்து அது ஸ்டாலின் அவர்களை வந்து எலெக்ஷனை வந்து அசம்பிளியை வந்து டிசால்வ் பண்ணி எலெக்ஷனை முன்னாடி எடுத்துன்னு வந்ததற்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிம்பம் கட்டமைப்பு, என்னடா இவர் பயந்துட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்திருக்கும். அதையும் எடப்பாடி செய்யலையே. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து ஜனவரி மாதமே பேசினது, நான் தான் பெரிய இருக்கிறதுலே வந்து அறிவாளின்னு சொல்ல வரல. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் இப்போ அந்த கூட்டணி என்ற ஒரு அந்த பர்செப்ஷன் பில்டிங்கும் வரும்போது அந்த பர்செப்ஷன் பில்டிங்கும் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்போது அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நம்புகிறார். அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பதனால் மக்கள் தானாக தன்னிடம் வந்து ஓட்டு போடுவார்கள். அதே மாதிரி வந்து இல்லை, விஜயினுடைய வரவுனால் அதிமுகவுக்கு பெரிய பாதகம் இல்லை, திமுக ஓட்டுகள் தான் போகுதுண்டு. சாரி, நீங்கள் பலவீனமான கூட்டணியாக அமைந்தால் விஜய் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி 2வது இடத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குறார். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாலினுடைய கிரக சஞ்சாரங்கள், நான் ஒரு ஜோசிய மாதிரி சொல்ல போனேன்னா அவருடைய கிரக சஞ்சாரங்கள் ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் முன்னாடி திரு ஹெச் ராஜா சொல்லுவார், எனக்கு அவர் ஜாதகம் தெரியும், அவர் வந்து முதல்வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ வந்து இது ட்ரெண்ட் ஆகும், இன்னொரு முறை வரதுக்கு கன்ஃபார்ம். ஏன்னா அதை வந்து எனேபிள் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன்ஸ். ஐம் ஜஸ்ட் சேயிங், நான் எடப்பாடி ஒன்றின்னு சொல்லலை. இப்போ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு அமித்ஷா அவர்களும் உள்ளே நுழையணும். தமிழ்நாடுடைய ஸ்ட்ராட்டஜியில் அதிமுக கூட உட்காந்து பேசணும். அவர் இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், பெரிய கட்டாயம் இருக்குது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பெருமளவில் கவனிக்கிறார். அப்போது இன்னும் இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பாஜகக்குள்ள பல உள்ளடி வேலைகள், அதிமுகக்குள்ள பல உள்ளடி வேலைகள், இதெல்லாம் அதிமுக ஒரு கட்சி உள்ள நுழைய வேண்டாம், நீ இவங்க இந்த பொசிஷன் கூட அது செய்ய தேவையில்லை. ஆனால் எடப்பாடியிடம் உட்காந்து பேசலாம், இது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், திமுகவை எப்படி வீழ்த்துவது என்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் உள்ளே வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ மேபி எடப்பாடி பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவேன் அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி வந்து தன்னிச்சையாக தன்னந்தனியாக ஒரு எலெக்ஷன், இதை வந்து நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு எடுக்கணுமா இல்லை கான்ஃபிடென்ஸ் எடுக்கணுமா? கான்ஃபிடென்ஸுன்னு தான் எடுத்துப்பேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் இந்த இது கூட போயிருக்க மாட்டார், இந்த டூர் கூட போயிருக்க மாட்டார். நான் மார்ச் மாதம் வந்து சும்மா அப்படி போய் கையை அசைச்சா போதும் எல்லாம் வந்துருன்னு இருந்துருப்பேன். ஓவர் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்காருன்னு தான், கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு தான் பார்க்குறேன். இன்னும் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணுன்றீங்க. நம்ம ஒரு ஊடகவியலாளர்களோ இல்லை ஒரு அனலிஸ்ட்டுகளுக்கோ இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்னென்னா பொலிட்டீஷியனுக்கு இருக்குது. பொலிட்டீஷியன் ஒரு மக்களை ஒரு எடை போய் பார்த்து புரிஞ்சு எடை போட்டு பார்ப்பதற்கு உண்டான அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை எந்த ஒரு செஃபாலஜிஸ்டுக்கும் இல்லை. ஓகே, ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு என்னவோ அங்கே கோட்டை விடுகிறாரோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. இல்லை அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு நரேஷன் வெளியில் வருவதையே தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் அதை தவிர்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இப்போ செங்கோட்டையன் பேசுவதாகட்டும், இல்லைனா வந்து டிடிவி தினகரன் வெளியில் போவதாகட்டும், இல்லை சசிகலா போன மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, யூனிஃபைடு ஏடிஎம்கே வரணும் அப்படின்லான்ட்டு. இவர் வந்து இப்போ கையில் ஏடிஎம்கே தன்னு தான் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே யாரும் வந்து இவரை வந்து தூக்கி போடணும்னா பொதுக்குழு கூட்டி அவரை வெளியே அனுப்ப வேண்டும். இது நடக்கும், 2026 தோத்தா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பார்ட்டி வந்து பெருமளவில் இம்பேக்ட் ஆகுது. அப்போது இவர் செய்ய வேண்டியது என்னென்னா, எல்லாரோடையும் ஒரு சமரசமாக, நான் வந்து பப்ளிக்காக போயிட்டு சமரசம் செய்ய வேண்டிய என்று அந்த மாதிரிலாம் சொல்லலை, பர்சனலாக ஒரு ஃபீலர் விடலாம், ஒரு இவங்களை அனுப்பலாம், பேசலாம், இந்த மாதிரி ஒரு கூட்டணி உள்ளுக்குள்ளே செய்துட்ருக்கலாம், பட் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அந்த ஒரு கொஹசிவ்னஸை வந்து எடுத்துகிட்டு வரலாம். எப்படி திமுகவில் அதை செய்கிறார்களோ அதிமுகவில், ஏன்னா இது வந்து எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியுடைய தலைமை ஆகிட்டார். அதனால தான் எல்லா விமர்சனம் அவரை போய் சேரும். நீங்கள் டிடிவியை சொல்ல முடியாது, சசிகலாவை திட்ட முடியாது, நைனா நாகேந்திரனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா
இந்த கூட்டணியுடைய தலைமை எடப்பாடின்னு இருக்கிறனால அதனால் எதிர்பார்ப்புகள் அவர்கிட்ட ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. இதனை அவர் செய்ய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் கிட்ட இது சால்வ் ஆகிடும்னு தான் தோணுது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து டைரெக்டாக டிடிவிகிட்ட பேசி அதை வந்து அந்த இந்த பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணிட முடியும். அன்புமணி அவர்களுக்கு அந்த ஐ திங்க் இதுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய சண்டைகளினுடைய மூல காரணம் பலருக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த 1 இயர் ஓட்டு சிதறக்கூடாது என்று பாமகவில் இருப்பவர்களே பலரும் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதில் என்ன செட்டில் ஆகும் நினைக்கிறீங்க? பிஎம்கேல என்ன செட்டில் ஆகும்? யார் பக்கம் கை எல்லாம் அன்புமணி பக்கம் கை ஓங்கும். அவர் எங்கே போவார்? விஜய் கிட்ட கிராவிடேட்டா வர என்டிஏக்குள்ளே தான் வருவார். என்டிஏக்குள்ளே தான் வருவார். அந்த பக்கம் வந்துடும். அது வந்து 90% வந்து பெரியவர் ப்ராபப்ளி சைலண்ட் ஆகிடுவார். இந்த பிரச்சனை வேண்டாம் என்று லிட்டரலி நம்ம அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து சரி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் நான் வந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்ற அளவுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் தான் உண்டு. பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஏற்கனவே இது சொன்னேன், நான் அந்த மாதிரி எடப்பாடி அவர்களை சொன்னேன்னு ஏதாவது ஒரு வீடியோ காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். நான் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வந்தேன்னா, ஒரு மேபி டிஎம்கேக்கு வந்து ஒரு ஃபீலர் கொடுக்குறாங்களோ, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கப்பா, அதனால் நீங்கள் வந்து இன்னும் தவறுகள் நிறையா பண்ணலாம், நாங்கள்லாம் இன்னும் யூனிஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜான்வரி மாதத்துக்கிட்ட நாங்கள்லாம் யூனிஃபைடாக இருக்கோன்னு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்காக இருக்காங்களான்னு தெரியல. அது பண்ணால் முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜி. இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை விட ஒரு கேவலமான முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜி யாரும் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. அதையும் யாராவது ஒரு தலைவர் அதை வந்து நம்பி எடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு முட்டாள்தனமான முடிவாக தான் பார்க்குறேன். ஸோ அது சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது டிசம்பர் வாக்குள்ள இது ரிசால்வ் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை இன்னொரு 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். அவ்வளோதான். அமித்ஷா அவர்கள் வந்து பீகார் எலெக்ஷன்ஸ் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. அடுத்து வந்து 5 மாநில தேர்தல், அதில் தான் தமிழகம் நடக்கிறது. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் நடக்குது. இல்லை வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு ஒரு குரூஷியல் எலெக்ஷன். பட் ஆனால் போன முறை அவங்க இந்த முறை இறங்குறாங்களான்றது தெரியல. அவங்க அஸ்ஸாம், தமிழ்நாடு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இம்முறை தமிழ்நாடுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் 21 போல இல்லை, 16 போல இல்லை, 26 பெரிய அளவில் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து டிஎம்கேவை அன்சீட் பண்ணணும்னு ஒரு ஓப்பனாக பல முறை அறிவித்து விட்டார் திரு அமித்ஷா. நேஷனல் செக்யூரிட்டி போன்றவையெல்லாம் சைட் பண்ணுறாங்க பிஜேபியில். தேசிய பாதுகாப்பு கருதி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டியது அவசியம். 29க்கான பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லையும் அவங்க கணக்கு பண்ணுறாங்க. நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ இருக்கக்கூடிய இந்த குழப்பம், நீங்கள் சொல்கிறீங்க அமித்ஷா வரணும்னு. அமித்ஷா வருவாரா? இந்த 5 மாநில தேர்தல் பலுக்கு மத்தியில், உள்நாட்டு பாதுகாப்பு பலுக்கு மத்தியில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வருவாரா? கண்டிப்பாக வருவாருங்க. அவருக்கு என்ன வரதில் என்ன இருக்குது? ஸோ ஃபோக்கஸ் பண்ணுவார் தான் சொல்கிறேனே. சொல்யூஷன் கொடுப்பார். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க. அமித்ஷா போன்றவர்களுக்கு வந்து 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய திறமை உண்டு, பொறுப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் டெல்லி எலெக்ஷனில் கூட நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. ஒரு 2-3 பூத்து வந்து நான் பூத்து இன்சார்ஜாக போய் உக்காந்தார். ஸோ அந்த அளவுக்கு களத்தில் இறங்கக்கூடிய பொறுமையும் திறமையும் அவருக்கு உண்டு. இப்போ கூட நம்ம திருநெல்வேலியிலும் எங்கேயோ வந்து நம்ம இந்த கூட்டம் நடந்தபோது அது பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசினார். இது வந்து நினச்சி பாருங்கள், ஒரு காங்கிரஸ்லேயோ ஈவன் டிஎம்கேலேயே கூட ஸ்டாலின் அவர்கள் பூத் கமிட்டி லெவலில் பேசுவாரா? பேச மாட்டார். ஆனால் அமித்ஷா அவர்கள் அது செய்வார். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் என்பது ஒரு கலை. அந்த கலையை அவங்க பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் உண்டு தான் அது எடுபட மாட்டேங்கிறது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட மாட்டேங்குது பல விஷயங்கள். சார் நான் எத்தனை முறை உங்கள் சேனல்லே பேசியிருக்கேன், பூத் எங்கே இருக்குன்னே தெரியாது பலருக்கும். பூத் கமிட்டினா என்ன அப்படின்ட்டு எல்லாரும் பூத் கமிட்டினா பலரும் பேசுவது பூத் ஏஜென்ட் ஒர்க்கு, அது கடைசி நாள் ஒர்க்கு. பூத் கமிட்டி என்பது 24/7 365 டேஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 2012 14 வரைக்கும் அமித்ஷா யூபியில் முகாமிட்டு என்ன பண்ணார்னு படித்தா தெரிஞ்சிடும். சரிங்களா? அங்கே போய் உட்காந்துன்னு அந்த ஒரு பூத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 முதல் மேக்ஸிமம் 1600, 1200, 1600 தான் மேக்ஸிமம் இருக்கும். சிலதெல்லாம் 800 கூட இருக்கும். பட் மேக்ஸிமம் 1600. அந்த 900 ஓட்டர்ஸ் ஒரு 1000 68,000 பூத் இருக்கு தமிழ்நாட்டில். ஆமாம், நீங்கள் 1000 பீப்புள் இருக்காங்கன்னா அந்த பூத்தில் அந்த 1000 பேரும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான், எத்தனை மணிக்கு பல் துளக்கிறான், எத்தனை மணிக்கு தூங்க போகிறான்,
எத்தனை மணிக்கு என்ன பண்ணுவான்ற அளவுக்கு விஷயங்களை பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த பூத் இன்சார்ஜுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அது இருக்கக்கூடிய 1 or 2 பேருக்கு தெரியும். அவர்களில் வந்து 800 பேர் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா அந்த 800 பேரில் யாராவது வல்னரபிளாக இருக்காங்களா அவங்கள என் பக்கம் மாற்ற முடியுமா? 200 பேரில் 100 பேர் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா அவன் எங்கேயாவது சிந்தாமல் இருப்பாங்களா? எல்லாம் செய்வாங்க பூத் கமிட்டியில். சொல்லுங்கள், எத்தனை பூத் கமிட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாஜக. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை வந்து சரி செய்தாலே உங்களுக்கு கட்சி வளரும். ஓகே, இந்த ஃபண்டமெண்டலை சரி செய்யாமல் நீங்கள் டாப் டவுனில் கட்சி வளரவே முடியாது. விஜயினுடைய ஒரு முக்கியமான வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கரிஸ்மேட்டிக் இல்லாமல் மிஷினரிஸ் கீழே போய் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு அந்த கிரவுண்ட் அப் பில்ட் பண்ணுறாங்க. அது அந்த ஊழியம் செய்பவர்கள் நிறைய பேர் அந்த வேலையை செய்கிற நானே கண்கூடா பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி செய்யும்போது அவர்களுக்கு அதனால தான் ஒரு பெரிய அளவில் ஒரு இது சென்னை போன்ற ஒரு திமுகனுடைய கோட்டையில் விஜயால் மிகப்பெரிய அளவு ஓட்டையை போட முடியும் என்றால் அதற்கு கிரவுண்ட் லெவல் வேலை தான். ஏன்னா விஜய் வந்து இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் அவருக்காக யார் செய்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு பெரிய அளவில் நெட்வொர்க்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கு. கீழே அடித்தளத்தில் வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த அடித்தளத்தில் வேலை செய்யும் போது என்ன ஆகும், அது நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஏங்க விஜய்க்கு ஓட்டு போடுறீங்கன்ட்டு. அவங்க சொல்லக்கூடிய 2 காரணம் தான். ஒன்று, திமுக அதிமுக பார்த்துட்டாங்க, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, இவராது எதாவது செய்வாரேன்னு பார்க்கலாம். இன்னொன்று, அவர் வந்து ரொம்ப கரிஸ்மாட்டிக் லீடருங்க. இதை தாண்டி ஏதாவது ஒரு ஆன்சர் யாராவது சொல்கிறாங்களா? இல்லைங்க, அவர் இந்த கொள்கையை வச்சாருங்க, இந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்தாருங்க, அந்த சொல்யூஷன் எனக்கு பிடிச்சிருங்க, அவர் போன வாரம் வந்தாருங்க இங்கே, அவர் வந்து இந்த மக்கள் அவதிப்படும் போது கூட நின்றாருங்க, அந்த ஒரு எளிமை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதாவது இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லுங்க பார்ப்போம். எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடிய 2 பதில் தான். அப்போ அந்த 2 பதிலை யார் அவர்கள் மனசில் ஊட்டுறாங்கன்னா அடித்தளத்தில் வேலை செய்வார்கள். இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் அமித்ஷா அவர்கள் பிஜேபியில் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் பார்க்குறோம். ஸோ அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக களத்துக்கு வருவார். ஏன்னா ஒன்று, இந்த தேர்தலில் திமுக மறுபடியும் வெற்றி பெற்றால் ஹிஸ்டாரிக். ஏன்னா இது வரைக்கும் அவர்கள் 2வது முறை வெற்றி பெற்றதே கிடையாது. ஸோ மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன, இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் போதை கலாச்சாரமும் இல்லைன்னா வி ஆர் அ பார்டர் ஸ்டேட். நம்ம வந்து சி பார்டர் ஸ்டேட். நம்ம வந்து ராஜஸ்தான், பஞ்சாப் அந்த மாதிரி வந்து பார்டர் ஸ்டேட் கிடையாது. இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் மாதிரி பார்டர் ஸ்டேட். ஆனால் நம்ம சி பார்டர் ஸ்டேட், வல்னரபிள். இங்கே நீங்கள் ஊடுருவல்காரர்களை பார்க்க வேண்டியது ஸ்டேட்டினுடைய வேலை. அப்போ அங்கே போதை கலாச்சாரம் மிகப்பெரிய தழை தொங்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கைமீறி போகும். ஸோ கைமீறி போன பிற்பாடு நீங்கள் ஒன்றும் அதை செய்து பிரயோஜனம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, 2019-21 வாக்கில் பாஜகவும் மோடி மேலேயும் இருந்த கோபம் மக்களிடம் இருந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு. நான் 2024 வாங்கின 11% ஓட்டை வச்சு சொல்லலை. மக்கள் மனநிலையிட்ட போய்ட்டு, ஏன்பா அவனுக்கு அவர் மேலே கோபம்னு அப்போ கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலைங்க, அவர் ஆன்டி தமிழுங்க, ஹிந்திக்காரர், அப்படி தான் பேசிகிட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே இப்போ வந்து கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் கோபம் இல்லைங்களே, நல்லா தான் நாங்கள் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு அதுவும் நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் போன்ற விஷயங்கள்லாம் நடந்த ஒருபாடு பெருமிதமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுவும் இளைஞர்கள் 18 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள், 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40% வாக்காளர்கள். இதில் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, பிகாஸ் படிக்கிறாங்க நிறையா. அவர்கள் அந்த படிப்பு என்பது அவர்களுக்கு வந்து விஷயத்தை சொல்லுது. சோஷியல் மீடியா இருக்குது, ட்விட்டர் மாதிரி இருக்குது, இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்குது, அதில் நிறைய நெகட்டிவ் வந்தால் கூட பாசிட்டிவ் விஷயங்கள் நிறையா வருது இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தோணுது, மோடி மேலே கோபம் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரும் இப்போ இல்லாத போது இது ரொம்ப ரைப் சிச்சுவேஷனுங்க. இந்த மாதிரி இது வந்து என்ன, இது வந்து கைவிட்டு விட்டால் ஒண்டி தான் இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷனை தோற்க முடியும். ஏன்னா ஆஸ் அன் என்டிஏ, ஆஸ் அன் அலையன்ஸ் இது வந்து எங்களுக்கு இது தேவையே இல்லைங்க. நாங்கள் வந்து இதை வந்து ஒரு உற்சாகமின்மையாக இருந்து நாங்கள் வேலையே செய்ய மாட்டோம் பிடிவாதமாக இருந்தாலே ஒழிய இந்த எலெக்ஷன் நீங்கள் தோக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கைவிட்டுறக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் எங்கேயுமே வராது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய அளவில் வர ஆன்டி இன்கம்பன்சி, கோவம் அண்டு அது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு இணக்கமின்மை இன்னும் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, அவங்க தே நீட் அ ரீசன் டு பஸ்ட் அவுட்.
அந்த ரீசன் கிடச்சதுன்னா வந்து விசிகா காங்கிரஸ் போன்றவங்க பஸ்ட் அவுட் ஆகி வெளில வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் இன்னும் அடக்கியே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னது ஆப்போசிஷன் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. நாங்கள் இப்போ வெளில போய் என்ன பண்ணுறது, எனக்கு இங்கே இருந்தாவது ஒரு 10 சீட்டு வின் பண்ணுவேன், ஒரு 10 எம்எல்ஏ கிடைக்கும், ஒரு 8 எம்எல்ஏ கிடைக்கும், நான் எதுக்கு அதை விட்டு போகணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் அதெல்லாம் உடைக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது இது நடக்க வேண்டும் என்பது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எலெக்ஷன் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கோ ஈவன் கருணாநிதி அவர்களுக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ கிடச்சிருந்ததுன்னா 234 அவுட் ஆஃப் 234 ஸ்வீப் பண்ணுவாங்க. அதனை இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வெளிவருவது இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணக்கூடியது. எடப்பாடி அவர்கள் ஒரு இது இல்லாமல் ஈகோ இல்லாமல் ஃபோன் பண்ணி பேசினார்னா இதெல்லாம் டப்புன்னு சார்ட் அவுட் ஆகும். அமித்ஷா அவர்களை வந்து இவரால் செய்ய முடியாது, அமித்ஷாவை விட்டு டிடிவி தினகரன்கிட்ட பேசுங்க, நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் நீங்கள் பேசுங்க, இதெல்லாம் உங்களுடைய இது நீங்கள் பார்த்துக்கோங்க, என் கட்சியை நான் பார்த்துக்கொள்கிறேன், அது உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் நான் வந்து சமரசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே எல்லாம் பிசுபிசுத்து போயிடும். இது நடக்கக்கூடியது பாசிபிள். செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். களமிறங்குவார் அமித்ஷான்றது வரும் நாட்களில் தான் தெரியும். திருப்பி இன்னொன்று நம்ம திருப்பி பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நம்மளோட இருந்து டீட்டெயிலாக ரொம்ப விஷயம் பேசிக்க மிக்க நன்றி சார்.